அன்மேரிட் கப்புள்ஸ்லாம் வந்து தங்கக்கூடாது, ஸ்டே பண்ணக்கூடாது நம்ம ஒய்யோ ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. எல்லாம் செயல்முறையில் செயல்படுறது கஷ்டம். உதாரணத்துக்கு நான் வந்து என்னோட ஒர்க் பண்ணுற லேடிஸு என்னோட ஒரே ரூமில் எல்லாம் தங்கி, நான் ஒரு ஆம்பளை அவங்க 2-3 லேடிஸு எல்லாம் ஒரே ரூமில் தங்க. கல்யாணம் ஆனவங்க தான் தங்கணும் ரூல் போட்டால் நாங்கள் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறோம். அவங்களே கெட்டு போகிறேன்னு போகிறவங்கள வந்து நீங்கள் எப்படி தடுத்துட முடியும்? சரி, அவங்க கல்யாணம் ஆனாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? நான் இன்னும் ஓவினாக்கா ஏதோ ஐடி கம்பெனி போட்டு குஜராத் ஃபுல்லாக சுற்றும் போது என்னோட சாந்தான ஒரு பொண்ணு வந்தாங்க. நாங்கள் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன் கேட்டுங்க. நேற்றைய கலாச்சாரம் இன்றைக்கி இல்லை, இன்றைய கலாச்சாரம் நாளைக்கு இருக்காது. இன்றைக்கி எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் புடவைங்கிறது வேலைக்கு போகிறதுக்கான உபயோகமான இது இல்லை. முந்தானி சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் சரியாக. சிவாஜி கணேசன் சாவித்திரி நடித்த காதல் காட்சிகள் எப்படி இருந்தது? 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 2 பேத்துக்கு பற்றி இல்லை. இவர் இங்கேருந்து அன்பேமாரு ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆகுது. அந்த மாதிரி 6 உயிர் அடிச்சு. இன்றைக்கி அப்படியே இருக்குது. லவ் சீன் அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன். பார்த்தீங்களா சார்? இன்றைக்கி புத்த காட்சி இல்லாத சீரியல்லே வர ஆரம்பிச்சு. இதே ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போகிறாங்கன்னா அவங்க எந்த மாதிரி ப்ரூஃப்லாம் காட்டுற மாதிரி இருக்கும்? இதே ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க ஒர்க்கிங் சர்க்கிளில் போகிறவங்கள தான் தள்ளிக்கிட்டு போகிற பொண்ணே அது வந்து என் தங்கச்சின்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? இது கலாச்சாரம். ஒரு அரசியல் தலைவருடைய ப்ளூ ஃபில்ம் வந்து வெளியிட்டார் அவங்க கட்சிக்காரர். ஓயோ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் அஃபேர்ஸ்லாம் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இல்லீகல் அஃபேரை குறைக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னான்னா நான் அப்போ அன்னைக்கே என்னை தற்கொலை பண்ணிட்டு செஞ்சேன். ஒய் இட் இஸ் கால்ட் இல்லீகல்? இல்லீகல் இருந்ததுனால தான் லீகல் வந்து. வணக்கம் சார். சென்னையில் அப்புறம் இந்தியா ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா ஓயோன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க எல்லாருமே, கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி, பள்ளி மாணவர்கள் கூட இப்போ போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அவங்களாம் வந்து என்னென்னா தனிமையில் இருப்பாங்க. அவங்க எதுவுமே காட்ட தேவையில்ல, வெறும் ஒரு ஆதார் அட்டை ப்ரூஃப் மட்டும் காமிச்சா போதும். அந்த மாதிரி போவாங்க. மேரிடாக இருந்தாலும் சரி, அன்மேரிட் இருந்தாலும் போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓயோலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அன்மேரிட் கப்புள்ஸ்லாம் வந்து தங்கக்கூடாது, ஸ்டே பண்ணக்கூடாது நம்ம ஒய்யோ ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் போட்டிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு யூபியில் போட்டிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? அவங்க சொல்கிறது கரெக்டு தானா? அதெல்லாம் செயல்முறையில் செயல்படுறது கஷ்டம். உதாரணத்துக்கு நான் வந்து ஏஜ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருந்தேன். ஓகே. இந்தியா முழுக்க எனக்கு ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. அப்போ அப்படி பண்ணும்போது என்னுடைய உதவியாளர்கள் வந்து லேடிஸ் இருந்தாங்க. பல சமயங்களில் என்ன ஆகுன்னா, ஏர்போர்ட்டை போய் இறங்கி ஏர்போர்ட்லேயே தங்கி காலையில் 5 மணிக்கு ஃப்ளைட் இருக்கும், ராத்திரி 10 மணிக்கு இறங்கியிருப்பேன். ஏர்போர்ட்லேயே தங்கி அங்கேருந்து அப்படியே போவோம். ஓகே. அதே மாதிரி சமயத்தில் வந்து என்னோட ஒர்க் பண்ணுற லேடிஸு என்னோட ஒரே ரூமில் எல்லாம் தங்கிட்டோம். புரியுது. நான் ஒரு ஆம்பளை அவங்க 2-3 லேடிஸு எல்லாம் ஒரே ரூமில் தங்க. கல்யாணம் ஆனவங்க தான் தங்கணும் ரூல் போட்டால் நாங்கள் அந்த இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறதா? இதெல்லாம் ஆவர காரியம் இல்லை. அதாவது தொழில் இன்றைக்கி வந்து காலம் மாறி போச்சு. ஓகே. இன்றைக்கி அதெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த சிஸ்டமெல்லாம் வச்சுக்கின்னா எது அவங்களே கெட்டு போகிறேன்னு போகிறவங்கள வந்து நீங்கள் எப்படி தடுத்துட முடியும்? சரி, அவங்க கல்யாணம் ஆனாங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? மேரேஜ் சர்டிஃபிகேட்டு நான் 10 நிமிஷத்தில் கொடுக்க முடியாதா? புரியுது. இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஒரு விளம்பரத்துக்கு எங்கள் இதில் வந்து ரொம்ப யோக்கியமாக அது என்னை கேட்டால் இந்த மாதிரி ஓயோ மூலமாக போகிறவங்க ரூமெல்லாம் நீங்கள் பெருசாக செக் பண்ணணும். அங்கே தான் ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி எனக்கு படுது. புரியுது. யூபியிலே அது வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இது நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வந்தால் நல்லா. நான் நிறைய இடத்துல பார்க்குறேன்னு இந்த போர்டு பார்க்குறேன். ஓஒய்போன்னு நிறைய இடத்துல பார்க்குறேன். அது தமிழ்நாட்டில் இருக்குது. புரியுது. இப்போ நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதனுடைய விளக்கம் தெரியுது. நான் இன்னும் ஓஒய்போன்னாக்கா ஏதோ ஐடி கம்பெனி போட்டு. ஓகே. இதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் இல்லை. ஒரு தொழில் நிமித்தமாக பல பேர் தொழில் நிபுணர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து போவாங்க. புரியுது. சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆனால் ஒரு கம்பெனியில் இருந்தேன். அப்போ நான் குஜராத் ஃபுல்லாக சுற்றும் போது என்னோட சாந்தான ஒரு பொண்ணு வந்தாங்க. புரியுது. நாங்கள் 2 பேரும் தனியாக தான் தங்கியிருந்தோம். ஓகே. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய நேர்மையை என்னுடைய ஒழுக்கத்தை அவங்க சந்தேகிக்கல, அவங்களுடைய ஒழுக்கத்தை நான் சந்தேகிக்கலை. அப்படியே மீறி போயிருந்தாக்கா என்ன பண்ணிட முடியும்? புரியுது சார். கல்யாணம்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொண்டு கொடுக்குறதுக்கு எவ்வளோ நேரம் பிடிக்கும்? இதுக்கு நான் அவ்வளோ தூரம் தேடிட்டு போகணும். புரியுது சார். அதே மாதிரி இதுக்கான லாஜிக்கு நான் போய்க்கிறேன். ஓயோ இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இடையில இந்த மாதிரி நிறையா வந்து கலாச்சார சீர்கேடு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சு வருது, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. அதனால இவங்க எடுத்த ஸ்டெப்பாக இருக்குமா சார் இது? ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன் கேட்டுங்க. நேற்றைய கலாச்சாரம் இன்றைக்கி இல்லை, இன்றைய கலாச்சாரம் நாளைக்கு இருக்காது. உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா நான் கிராப் வெட்டியிருக்கேன். பழைய காலத்தில் இந்த கிராப் கிடையாது. முன்னாடி இதுவரையிலும் இது பண்ணிவிட்டு சரிச்சிட்டு பின்னாடி குடுமி வச்சுருந்தது தான் அன்றைக்கி இருந்த இது. வெள்ளைக்காரர்கள் வந்த பிறகு தான் இந்த கிராப் வந்தது. புரியுது. எங்கள் மாதிரி கிராப் வச்சவங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, முங்குடுமி சீவிக்கிட்டேன்டா அப்படிம்பாங்க.
ம். இந்த மாதிரி கிராப் வச்சது அந்த காலத்தில் கலாச்சார சீரழிவுன்னாங்க. புரியுது. குடுமி வைக்கல அவன். இன்னைக்கு குடுமிங்கிறது நம்ம ஏதோ சில கோயில்களில் இருக்கிற அர்ச்சகர்களை தவிர யாரும் குடுமி வச்சுக்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது வேட்டியை தவிர நம்ம கட்டினதில்லை, சட்டை போட்டதில்லை. சட்டையெல்லாம் போடுறோம், பனியன் போடுறோம், இன்றைக்கி பேண்ட்டு போட்டிருக்கோம். வேஷ்டி கட்டுறவனை பார்க்க முடியலை, புடவை கட்டுற பெண்களை பார்க்க முடியல. சூரிதாருங்கிறது அந்த காலத்தில் போட்டாக்கா அவங்க ஆம்பளை மாதிரி சூரிதார் போட்டு சுற்றுற விடாம்பாங்க. இன்றைக்கி சூரிதார் இப்போ புடவை கட்டின பொம்பளையை பார்க்க முடியல. மாறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்குது, தேவைக்கேற்ப வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி எல்லோரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் புடவைங்கிறது வேலைக்கு போகிறதுக்கான உபயோகமான இது இல்லை. முந்தானி சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் சரியாக இருக்கும். புரியுது. புடவை கட்டிட்டு வேலை பார்க்க முடியாது. இன்றைக்கி எல்லாரும் பெண்கள் வேலைக்கு வர்ற காலத்தில் வந்து புடவை கட்டிட்டு வான்னு சொல்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. அதனால் இந்த கலாச்சார சீரழிவுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய மாணவர்கள்ட்ட நான் சொல்லும்போது என்னதுக்கு இப்படிலாம் பழகுறீங்க சார், நீங்கள் அந்த காலத்து ஆசாமி இதெல்லாம் இப்போ பேசாதீங்கன்றாங்க. ஆம்பளை சொல்கிறதுங்க பொண்ணு சொல்லுது. மாற்றங்கள் வந்துருச்சு. இதை நம்ம நான் அவுடேட்டட், நான் இதை சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடாது, நான் பேசாமல் வீட்டில் இருக்கணும். புரியுது. எங்கள் காலம் வேறு. ஒரு அந்த சினிமா உதாரணம் தான் சொல்லுவேன். சிவாஜி கணேசன் சாவித்திரி நடித்த காதல் காட்சிகள் எப்படி இருந்தது? 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 2 பேத்துக்கு மத்தியில். ஆமாம். இவர் இங்கேருந்து அன்பேமாரு ஒரு 1.5 கிலோமீட்டர் ஆகுது, அந்தம்மா 6 உயிரை அடிச்சு. இன்றைக்கி அப்படியே இருக்குது லவ் சீன். அனிமல்னு ஒரு படம் பார்த்தேன். பார்த்தீங்களா சார்? வேறு வழியில் வந்துருச்சு, நான் போட்டால் அது வந்தது. அதில் என்ன இல்லை, அதில் என்ன இல்லை, சென்சாரே பண்ணாங்களா இல்லையான்னு தெரியலையே. கலாச்சாரங்கிறது காலத்துக்கு காலம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி புத்தக்காட்சிகள்லாம் ரொம்ப சாதாரணமாக வந்துருச்சு. அது எங்கள் காலத்தில் அது கிடையவே கிடையாது. அது புத்தக்காட்சி அலோவ் பண்ண உடனே அதுக்கு வந்து லைஃப்னு ஒரு பத்திரிக்கை வரும், அமெரிக்காவிலேருந்து வரும். அவங்க ஒரு பெரிய ஒரு 3 பக்கம் 4 பக்கம் ஆர்டிக்கிள் எழுதுனாங்க. அவ்வளோ பெரிய புக் அது. அதில் ஆர்டிக்கிள் இந்தியாஸ் கிஸ்ஸிங் கிரைசிஸ்ன்னு போட்டாங்க. ஏன்னான்னு பார்த்தாக்க சினிமா படத்தில் கிஸ்ஸிங் சீனை அலோவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ பெரிய ரகல் நடந்துன்னு சொல்லி அந்த காட்சியெல்லாம் போட்டு இது பண்ணாங்க. இன்றைக்கி புத்தக்காட்சி இல்லாத சீரியல்லே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கலாச்சார மாறுபாடு இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் சில சீரியல்களில் வந்து மாமியார் நாத்தனார் கொடுமையெல்லாம் அதில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அசல் வாழ்க்கையில் எங்கே இருக்காங்க நாத்தனார், எங்கே இருக்காங்க மாமியார், எங்கே இருக்காங்க? கூட்டு குடும்பங்கிற கதையை மாறி போச்சு. இன்றைக்கி யார் இருக்கா? பசங்க தனியாக போயிடுறாங்க, பொண்ணு எல்லாம் பெற்றோர்கள் தனியாக இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க மாமியார் குடும்பம்? மேரிட் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா உரிய ஆவணம் காமிச்சிட்டு ரூம் எடுத்துக்கலாம் சொல்கிறாங்க. இதே ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் போகிறாங்கன்னா அவங்க எந்த மாதிரி ப்ரூஃப்லாம் காட்டுற மாதிரி இருக்கும்? இதே ஒர்க் பண்ணுறவங்க, அவங்க ஒர்க்கிங் சர்க்கிளில் போகிறவங்கள தான் தள்ளிக்கிட்டு போகிற பொண்ணே அது வந்து என் தங்கச்சின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? தள்ளிக்கிட்டு வந்தாலும் சொந்தமான யாருக்கு தெரியும்? இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லை. நடைமுறையில் சாத்தியம் இல்லை. இந்த பெண்களாக சொன்னாலொழிய வெளியே வராது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, நல்லதுன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்படின்னு ஒரு ரூம் கொடுக்கறது அதான் சொல்கிறாங்களே. இது கலாச்சாரம். ஒரு அரசியல் தலைவருடைய ப்ளூ ஃபில்ம் வந்து வெளியிட்டார், அவங்க கட்சிக்காரரு, உங்களுக்கு யாரும் தெரியும். அதை பற்றி என்கிட்ட பேசும்போது நான் என்ன சொன்னேன், அந்த படத்தில் நடித்த பெண்கள் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களான்னு கேட்டேன். இல்லைன்னாங்க. அது அவங்களுக்குள்ள பர்சனல் இருக்கிறத ஏன் கேட்குறீங்க? அது அவங்களுக்குள்ள நடந்த விஷயம். அதை ப்ளூ ஃபில்ம் எடுத்தா இவர் தான் மனநோயாளின்னு அவங்க சந்தோஷமாக இருக்கிறத போய் உட்காந்து அவங்களுக்கு தெரியாமல் படத்தை எடுத்து வெளியிடுறான்னா இவன் மனநோயாளி. அவங்க தப்பாக எடுத்துக்கல, நாங்கள் அப்படி தான் இருக்கிறோன்னு போயிருக்கிறாங்க. புரியுது. அதனால் இதெல்லாம் இந்த காலத்தில் சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. ஓயோ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இல்லீகல் அஃபேர்ஸ்லாம் வந்து குறைய வாய்ப்பு இருக்குது, அதுக்காக தான் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். இல்லீகல் அஃபேரை குறைக்கிறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா நான் அப்போ அன்னைக்கே என்னை தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிடுறேன். இம்பாசிபிள் சார். லீகலுங்கிற வார்த்தை வரும்போது இல்லீகலுங்கிற வார்த்தை வந்துடுது இல்லை. ஒய் இட் இஸ் கால்ட் இல்லீகல்? இல்லீகல் இருந்ததுனால தான் லீகல் வந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு தனியார் கல்லூரி வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் அந்த ஓயோக்கெலாம் போயிட்டு போதைப்பொருள்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃபயர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஓயோ ரூமே பார்த்து வச்சுட்டாங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி இடம் இருக்கிறனால தான் சார் அவங்க அதெல்லாம் பண்ணுறாங்க. சார் எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன தெரியுங்களா? எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை இளைஞர்கள்கிட்ட இல்லை. தொழில் வளர்ச்சி இல்லை. உலகம் முழுவதிலும், தனியாக இந்தியா நாட்டை மாத்திரம் நான் சொல்லலை, உலகம் முழுவதிலும் ஒரு பெரிய தொழில் வளர்ச்சியில் மந்தம் ஏற்பட்டுருக்குது. அதுக்கு என்ன காரணம்னா அறிவியல் வளர்ச்சி வந்துக்கிட்டு இருக்குது. அறிவியல் வளர்ச்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுக்கு பிறகு எந்த தொழிலையுமே நடத்துறதுக்கு தைரியம் இல்லை. நாளைக்கு என்ன ஆகுன்னு புரியல. இன்றைக்கி வச்சுக்கிற பொருளுக்கு நாளைக்கு வேல்யூ இல்லை. இன்றைக்கி ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க, 24 மணி நேரத்தில் அதை விட பிரமாதமாக இன்னொன்று வந்துடுது. புரியுது. இன்றைக்கி லேண்ட்லைன் ஃபோன் யாருக்கிட்ட சார் இருக்குது? ஒரு காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த இது வாங்குது. இன்றைக்கி லேண்ட்லைன் அந்த டிபார்ட்மெண்ட்டை இழுத்து மூடுற நிலைமைக்கு போயிடுச்சு. போஸ்டல் டெலிகிராஃப் போயிடுச்சு. டெலிகிராம் இல்லை, டெலிபிரிண்டர் இல்லை, ஃபேக்ஸ் மிஷின் போயிடுச்சு. ஃப்ளாப்பி எல்லாம் அறிவியல் வளர்ச்சி போயிட்டே இருக்குது. அதனால் எந்த தொழிலை ஆரம்பிக்கிறது தெரியல. கடைகள் வைக்கலான்னாக்கா
இதில் ஆன்லைனில் ஆர்டர் கொடுக்குறீங்க, கடையை திறந்துக்கிட்டு என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆக எதிர்காலமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. புரியுது. அறிவியல் வளர்ச்சி இன்றைக்கி இருந்த அத்தனை சிஸ்டத்தையும் மாற்றிக்கிட்டு வருது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத சூழ்நிலையில் மாணவர்கள் இப்படி போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாத காரணத்தினால தான், பயத்தினால தான், எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கை இல்லாத பயத்தினால தான் போதைப் பொருளுக்கு அவன் போகிறான். போதைப் பொருளை நிறுத்தணும், ட்ரக் அடிக்ஷன் நிறுத்தணுன்னாக்கா உன்னுடைய எதிர்காலத்துக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா அது ஏன் நடக்குது? புரியுது. அமெரிக்காவில் ஏன் சார் போதைப் பொருள் அவ்வளோ அதிகமாக இருந்தது? ஜாப் செக்யூரிட்டி கிடையாதுங்க. இப்போ இங்கே வந்து வேலையில் சேர்ந்துட்டோம்னா வெளியே அனுப்ப முடியாது. அங்கே அப்படி இல்லை. ஒரு 2 மாதம் பார்ப்பாங்க. அவன் சரியில்லைன்னா அந்த வெள்ளிக்கிழமை நாங்கள் வேலை பார்த்துருக்கேன். ஓகே. வெள்ளிக்கிழமை சாயந்தரத்தில் வந்து ஒவ்வொரு டேபிள்லேயும் ஒரு இது இருக்கும், சிவப்பில் மஞ்சள் அது மாதிரிலாம் இருக்கும். இந்த சிவப்புன்னு இருந்தாக்க இந்த வாரத்தோடு உனக்கு வேலை முடிஞ்சு போச்சு, வேறு வேலை பார்த்துக்கோன்னு அர்த்தம். ஓகே. அந்த டேபிளில் வச்சுட்டு போயிடுவாங்க. புரியுது. அங்கே ஜாப் செக்யூரிட்டி கிடையாது, அங்கே வந்து போராட முடியாது. புரியுது. அதனால தான் அங்கே வந்து அந்த ஜாப் செக்யூரிட்டி இல்லைன்னு நம்மளை வெளியே அனுப்பிச்சிட்டானா என்ன பண்ணுறது? இதனால தான் அந்த ஒரு காலத்தில் வந்து போதைப் பொருள் இப்படி தான் இருந்ததுன்னு கிடையாது. புரியுது சார். அமெரிக்காவே ஆடுற அளவுக்கு போச்சு. இன்றைக்கி ஓரளவுக்கு அது கொஞ்சம் இதெல்லாம் வந்துருக்குது. இங்கே அந்த ஜாப் செக்யூரிட்டி இல்லாத எதிர்காலத்தை பற்றி ஒரு நம்பிக்கை இல்லாத காரணத்தினால தான் போதைப் பொருளுக்கே போகிறாங்க. நம்பிக்கை கொடுத்தா ஏன் அவங்க போகிறாங்க? அதை விட்டுட்டு போதைப் பொருளை ஒழிக்கிறான்னு என்ன அர்த்தம்? இல்லை சார், அதுக்கான காரணத்தை ஒழிக்கணும். இவ்வளோ கேட்ட கேள்விக்குள்ள ரொம்ப அழகாக தெளிவாக பதில் சொன்னீங்க சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.